நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 16 திவ்ய தேசம் சேவிச்சிருக்கோம். இப்போ நம்ம சேவிக்க போகிறது 17வது திவ்ய தேசம். 17வது திவ்ய தேசத்துக்கு பேர் திருக்கண்ணபுரம். இந்த கோவிலோட மூலவர் பேர் நீலமேக பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி. இந்த கோவிலோட உற்சவர் பேர் சௌரிராஜன். இந்த உற்சவருக்கு ஏன் சௌரிராஜன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த கோவிலில் ரங்கபட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். சாதாரணமாக கோவிலுக்கு யாராவது பெரிய மனுஷா வந்தா அப்படின்னா அவளுக்கு பெருமாள் கழுத்துலேருந்து மாலையை எடுத்து கொடுக்கறது கோவிலோட மரபு. ஒரு நாள் என்ன ஆறுதுன்னா, இந்த ரங்கபட்டரோட காதலி கோவிலுக்கு வரா. அந்த பொண்ணுக்கு இவர் மாலையை கொடுக்குறார். அவளும் தன்னோட கழுத்தில் அந்த மாலையை போட்டுட்டு அழகு பார்க்குறா. கோவிலை விட்டு போகும்போது மாலையை கைட்டி பெருமாளோட கருவறையில் வச்சுட்டு அந்த பொண்ணு போயிடுறது. அதுக்கப்புறம் மகாராஜா வரார். மகாராஜாவுக்கு மாலையை கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு மாலை இவர்கிட்ட இல்லை. அதனால் தன்னோட காதலி கட்டி வச்ச மாலையை எடுத்து ரங்கபட்டர் ராஜாவுக்கு கொடுத்துட்றார். ராஜா இதில் என்ன ஒரு தலைமுடி இருக்கே அப்படின்னு கேட்குறார். ரங்கபட்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், அது ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டது, அவளோட தலைமுடி நான் சொல்ல முடியும். அதனால் அவர் என்ன பண்ணிடுறார், இது பெருமாளோட தலைமுடி அப்படின்னு சொல்லிடுறார். ராஜா பெருமாளுக்கு ஏது தலைமுடி எனக்கு காட்டுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ரங்கபட்டர் பயப்படுறார், பெருமாளை வேண்டார். பெருமாள் கருணை உள்ளம் கொண்டு தன்னோட தலைமுடி தனக்கு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தரார் அந்த மகாராஜாக்கு. அதை பார்த்த ராஜா மெய் சிலுத்து போயிடுறார். தன்னோட பக்தனுக்காக முடியோட காட்சி தரார் பெருமாள். அதனால் இந்த பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு பேர் வந்துடுது. சௌரினா முடின்னு அர்த்தம். முடி இருக்கிற ராஜா மாதிரி இருக்கிற பெருமாள், அதனால் இவர் பேர் சௌரிராஜன். இந்த பெருமாள் எவ்வளோ கருணை கொண்டவர் அப்படின்னா, விபீஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ராமாயணத்தில் ராவணனோட தம்பி. அந்த விபீஷ்ணன் தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாராம், பெருமாள் தூங்குற அழகை நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருக்கோம், ஆனால் அவரோட நடை அழகு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த விபீஷ்ணனோட கனவில் பெருமாள் வராராம். நான் நடக்கிற அழகை பார்க்கணுமா நீ? அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, திருக்கண்ணபுரம் வா, அங்கே அமாவாசை திதியில் நான் உனக்கு நடந்து காட்டுறேன் அப்படின்னு பெருமாள் விபீஷ்ணனோட கனவில் சொல்கிறாராம். அதே மாதிரி விபீஷ்ணனும் அமாவாசை அன்னைக்கு திருக்கண்ணபுரம் வந்திருக்கார். பெருமாள் தன்னோட நடை அழகை அங்கே காட்டியிருக்கார். அப்படியே அப்போது அந்த கூந்தல் இருக்கும் பெருமாளுக்கு, அந்த சௌரி முடி இருக்கும், அதோட பெருமாள் ரொம்ப அழகாக நடந்து காட்டியிருக்கார். இன்னமும் அமாவாசை திதியில், ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் இந்த கோவிலில் பெருமாளுக்கு கைத்தல சேவை நடக்கும். அப்போ அந்த சௌரி முடியோட பெருமாள் வீதியில் வருவார். அது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவான் இந்த கோவில். அதனால் இந்த கோவிலில் தனியாக சொர்க்கவாசல் அப்படின்றது ஒன்று இந்த கோவிலுக்கு கிடையாது. இது ரொம்ப பழமையான கோவில் இல்லையா, அதனால் அந்த காலத்தில் சோழர்கள் ஆட்சி பண்ணும்போதே இந்த கோவில் இருந்தது. ஒரு சோழராஜா வைணவத்துக்கு எதிரானவர். அதனால் இந்த கோவிலை அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட படைகளை அனுப்புகிறார், போய் அந்த கோவிலை அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு. அப்போது பெருமாள் என்ன பண்ணுறார், நீலமேக பெருமாள் இல்லையா, கையில் சக்கரம் வச்சுட்டுருக்கார். அந்த படை ஆள்கள் வரா, அவளோட பெருமாள் சண்டை போடுறார். சண்டை போட்டு அவளை எல்லாரையும் பெருமாள் வெற்றி கொண்டுடுறார். பெருமாள் தான் அந்த போரில் வின் பண்ணது உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா. ஆனால் பாவம் பெருமாளுக்கு அப்போ அடிபட்டுறது அவரோட நெத்தியில். அந்த நெத்தியில் இன்னமும் இந்த பெருமாளுக்கு தழும்பா அந்த இடத்துல அப்படியே இருக்கான். பெருமாளோட நெத்தியில் இன்னளவுக்கும் அது அப்படியே தழும்பா நின்று போச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் இந்த கோவிலில் உப்பரிவசு அப்படின்னு ஒரு ராஜாவை பற்றி சொல்லியிருக்கா. இந்த உப்பரிவசு ராஜா ஆகாய மார்க்கத்தில் தான் எப்படியும் இருப்பார். அதனால தான் அவருக்கு உப்பரிவசு அப்படின்னு பேர். இந்திரன் அவருக்கு பாவம் பளிங்குனால ஆன தேர் கொடுத்துருக்கார். அதில் அவர் வீதி உலாவுற மாதிரி வானத்தில் உள்ளவே இருப்பார் அவர். இந்த உப்பரிவசு ராஜாவை பற்றி பெரிய கதையெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இந்த கோவிலோடு இவர் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் விஷ்ணு பக்தர் தான் அந்த உப்பரிவசு ராஜா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ராத்திரி வேளையில் இவர் வரார். அப்போ அங்கே நிறைய முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்கா. இவர் அவெல்லாம் பார்க்க ஒல்லியாக இருக்கிறதுனால ஏதோ நெற்கதிர்கள் தான் அது அப்படின்னு நினச்சிட்டுறார் இவர். அவள் வேறு ஆடாமல் அசங்காமல் இருக்கா. நெற்கதிர் அதெல்லாம் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அறுவடை பண்ணுறன்ற பேரில் அந்த முனிவர்களை வெட்டிட்டு வரார்.
நிறைய முனிவர்கள் இருக்கா. இவர் வந்து ஒருத்தர் வெட்ட அமிச்ச உடனே பெருமாளுக்கு தெரிஞ்சிடுறது, ஓகே இவன் நெற்கதிர் நினச்சின்னு எல்லாரையும் கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னு. அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக பெருமாள் வந்து இங்கே அவதாரம் பண்ணுறார். அப்போ அப்படி குழந்தையாக இருக்காராம். அப்படியே அவரோட உடம்பும் முகமும் தேஜஸாக இருக்கான். 1000 சூரிய ஒளி பிரகாசம் கொண்டவராக பெருமாள் வந்து இங்கே காட்சி தரார். ஒரு சூரியனாலே எவ்வளோ வெளிச்சம் இருக்கும், 1000 சூரியனாக நினச்சி பாருங்கோ. அவ்வளோ வெளிச்சம் அங்கே பரவின உடனே அப்போ தான் இந்த ராஜா பார்க்குறான். அவன் வந்து நெற்கதிர் நினச்சிட்டு இருந்தவா எல்லாருமே முனிவர்கள். அதில் பாவம் 1-2 பேரை கொலை பண்ணிட்டான் இவன். ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்குறான் இந்த உபரிவசு ராஜா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உபரிவசுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் பத்மினின்னு பேர். அவள் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் உட்காண்டு பெருமாளை தியானம் பண்ணுறா. பெருமாள் வந்து அவளுடைய தியானத்தை மெச்சி அந்த பத்மினியை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, விகடாக்ஷன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்ததாகவும் அவனை பெருமாள் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் தான் வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோவிலை பற்றி இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருமங்கை ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லார்கிட்டேருந்தும் கொள்ளையடிச்சு தான் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்துருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து பெருமாளும் தாயாரும் எப்படியாவது திருமங்கை ஆழ்வாருக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணும் ஒரு புது மாப்பிள்ளையுமா பெருமாளும் தாயாரும் நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வீதியில் போயின்னு இருக்கா. அப்போது திருமங்கை ஆழ்வார் இவாக்கிட்டேருந்து கொள்ளடிக்கணும்னு வந்துட்டு உங்களோட நகையெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளும் தாயாரும் தயங்காமல் தங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஏதோ ஒரு துணி விரித்து அதில் போட்டுடுறா. அதெல்லாம் மூட்டையாக வந்து திருமங்கை ஆழ்வார் கட்டி தூக்க பார்க்குறார், தூக்க முடியல. அப்போ வந்து திருமங்கை ஆழ்வார் கேட்குறாராம், நீ என்ன ஏதாவது மந்திரவாதியா? என்னால் இந்த மூட்டையை தூக்க முடியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் இதை உடம்புல சுமந்துட்டு வந்தீங்களே எப்படி அப்படின்னு. அப்போ வந்து பெருமாள் சொல்கிறாராம், இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன், அதை சொன்னேன்னா இந்த மூட்டையை உன்னால் தூக்க முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாராம். திருமங்கை ஆழ்வார் சொல்லு அந்த மந்திரத்தைன்னு சொன்னோடனே என் கிட்ட வான்னு சொல்லி பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வாரோட காதில் ஆம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறாராம். அப்படி சொன்னோடனே திருமங்கை ஆழ்வாருக்கு தெரிஞ்சு போச்சுது, வந்தது வேறு யாரும் இல்லை பகவான் நாராயணனே அப்படின்னு. இனிமேல் நான் திருடவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ தான் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அதுக்கு வந்து நம்மளோட பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நகையை எடுத்துன்னு போய் கோவில் திருப்பணியை முடிச்சுடு, இனிமேல் யார்கிட்டையும் திருடாத அப்படின்னு பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வார்கிட்ட சொல்கிறார். உடனே திருமங்கை ஆழ்வார் அதை கேட்ட உடனே கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி வருது. திருட்டு தொழிலை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு திருமங்கை ஆழ்வார் தன்னோட முதல் பாசுரம், அதுவும் இந்த பெரிய திருமொழியில் வரும் முதல் பாசுரம், வாடினேன் வாடி அப்படின்னு அந்த பாசுரத்தை இந்த கோவிலில் பாடுறார். திருமங்கை ஆழ்வாரோட முதல் பாசுரம் இந்த கோவிலில் தான் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறது வந்து இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, மகாமந்திரம் அருளப்பட்ட இடம் இது அப்படின்னு இந்த கோவிலை சொல்லுவா. இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு பேர் இருக்குது. அது என்னென்னா பஞ்சகண்ண க்ஷேத்திரம். அதாவது மொத்தம் 5 கிருஷ்ணர் க்ஷேத்திரம் பக்கத்தில் இருக்குது. அது என்னென்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, கபிஸ்தலம், திருக்கண்ணமங்கை, திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி, அப்புறம் இப்போ நம்ம சொல்லின்னு இருக்க திருக்கண்ணபுரம். இது 5த்தையும் சேர்த்து பஞ்சகண்ண க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோவிலில் என்ன பண்ணுவா அப்படின்னா, முனீத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் கோவில் மூடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணி எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பா. ஏன் அந்த மாதிரி தருவா அப்படின்னா, முனீத்திரன்னு ஒருத்தன் இருந்தானாம். அவன் வந்து பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கான். பெருமாளுக்கு அம்சை பண்ணணும்னு வந்திருக்கான். கோவில் வந்து பூட்டியாச்சு. பூட்டின கோவில் முன்னாடி நின்று பெருமாளே இந்த பொங்கலை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஆற்றுக்கு போயிட்டான். பெருமாள் அதை ஏற்றுன்ட்டாரா என்னன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறார், அதை தான் ஏற்றுன்ட்டோன்றதுக்கு அடையாளமாக
மறுநாள் கோவிலை திறக்கும்போது அதுவும் அந்த சன்னதியில் அப்படியே சக்கரை பொங்கல் வாசனை அப்படியே தூக்கித்தான். இது ஊர் மொத்தம் பரவும் இல்லையா? அப்போ பரவும் போது இவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ நம்ம வச்ச பொங்கலை பெருமாள் அன்னைக்கு ஏற்றுன்ட்டார்னு. அதனால் இந்த கோவிலில் ராத்திரியில் சக்கரை பொங்கல் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் இந்த கோவிலில் சிறப்பாக கொடுத்துட்டு வருவா. இந்த கோவிலோட விமானம் உத்பலாவதக விமானம். தீர்த்தம் பேர் நித்திய புஷ்கரணி. இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 ஆழ்வார்கள் பண்ணியிருக்கா. அது யார் யார் அப்படின்னா நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த கோவிலை நம்ம தரிசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.